viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அரைச்சிவிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு மசாலா ஜாமான்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடுறதுனால டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ அரைச்சிவிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்த காயெலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய் நிறைய போடும்போது சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இது 200 கிராம் அளவிற்கு. இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க. 1 கப் துவரம் பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டுக்கிங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரில் 10 நிமிஷம் பருப்பை வேக வச்சுக்கிங்க. மசாலா ஜாமானை வறுத்து அரைச்சி இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிங்க. மசாலா ஜாமானை வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 3 வத்தல். இதை நல்லா வறுத்துக்கிங்க. நல்லா செவக்க வறுக்கணும். மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு வத்தல், கருவேப்பிலை தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய், காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டுக்கிங்க. இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலையும் வத்தலையும் சேர்த்துக்கிங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிங்க. வேகிறதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் குலையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்பு இருக்க செக் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு உப்பும் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். புளி எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா
வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணனால டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.